ஒரு 32 வயசு ஆளு எல்லா யங்ஸ்டரோட காம்படேட்டிவா இருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அதாவது ஒரு ஒரு ட்ரைனிங் கிரவுண்ட்ல போயிட்டு நீ ஓடுன்னு சொன்னா வாய்ப்பே கிடையாது. ஒரு ரியாலிட்டியான ஒரு அனிமியா இருக்கு. அந்த ஹீரோ வந்து எப்பவுமே அட்லீஸ்ட் ஒரு வீக்கான ஆளா காட்டிட்டா கூட பரவாயில்ல. ஆனா ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே வந்து அவங்க வந்து கக்கால விட்டானுங்க. அதுதான், அதாவது கைது செத்துருச்சு. செத்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்ல வரக்கூடிய கக்காவெல்லாம் அல்றதுக்கு இவனை அனுப்பிச்சு விட்டாங்க. இது வரைக்கும் வந்த எல்லா பேட்டிலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தைய காப்பாற்ற போறதா இருக்கட்டும், சின்ன குழந்தைய அவங்க அம்மா காப்பாற்ற போறதா இருக்கட்டும், இல்ல அவங்க மொத்த டீம் மெம்பரை காப்பாற்ற போறதா இருக்கட்டும், அது எல்லாமே டிஃபீட் பண்ணது ஒரே ஒரு பஞ்சில். எல்லாருக்கும் வணக்கம், நான் வருகிறேன் ஃப்ரம் அனிமீஸ் ஒரு போன சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, கைஜு நம்பர் 8 இஸ் அ காப்பி பேஸ்ட் ஆஃப் அதர் அனிமீஸ் ஆர் நாட். ஸோ இந்த ஒரு டாபிக் ஏன் நான் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, கைஜு நம்பர் 8 பார்க்குறப்பயே வந்து எனக்கு வந்த சிமிலாரிட்டிஸ் அதர் அனிமீஸில் நடக்கக்கூடிய ஸ்டோரி லைனும் இதில் நடக்கக்கூடியதும் அப்படியே சிமிலராக இருந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். பிஃபோர் ஸ்டார்டிங் திஸ் டாபிக் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் தட் கைஜு நம்பர் 8 வந்து ஒரு டிமெரிட்டாக பேசல நான் இதில். ஸோ அது ஒரு நல்ல அனிமி தான். பட் ஹவவர் வென் ஐ சி திஸ் ஐ ஃபீல் தட் தீஸ் ஆர் ஆல் கனெக்டட் ஃப்ரம் அதர் அனிமீஸ். கண்டிப்பாக இருக்கு காப்பி பேஸ்ட் பண்ணது. ஸோ அது டீட்டெயில்டாக நம்ம வந்து எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காப்பி பேஸ்ட் ஆஃப் அதர் அனிமேஷன் சொல்றதுக்கான ரீசன், ஃபர்ஸ்ட் ஒரு சிமிலாரிட்டி எனக்கு எதுல இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அட்டாக் ஆன் த டைட்டன் தான். ஏன்னு சொன்ன நிறைய பேருக்கு அது தோணி இருக்கும். நமக்கு லீவாய் தெரியும் ஏஓடில. ஸோ அவனும் இங்க வந்து யோஷினான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான். செகண்ட் டிவிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளு. ஸோ அந்த ஆள் வந்துட்டு பார்க்கறதுக்கு ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா சோட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஏன்னா இப்போ நீங்க யோஷினா வந்து போயிட்டு கைஜோவை அடிக்கிறப்போ, இந்த எபிசோட் நம்பர் 10 நினைக்கிறேன், 10 9 நினைக்கிறேன், அதை அடிக்கிறப்ப என்ன ஆகும்னா அந்த சிமிலாரிட்டிஸ், த வே லீவாய் அடிக்கிறான், கட் பண்ணுவான் பாருங்களேன் ரைட்டான, அதே மாதிரி இவனும் பண்ணிட்டு இருக்கான். லீவாய் ஈக்குவல் கிடையாது, பட் ஸ்டில் அந்த இன்ஸ்பிரேஷன்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஹைட் வந்து சிமிலாரிட்டியா தான் இருக்கு. ரெண்டு பேரும் கொஞ்சம் குள்ளமா தான் இருக்காங்க. இன்னொரு ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், லீவாய்க்கு வந்து இந்த பாப் கட் மாதிரி ஒன்று பண்ணியிருப்பான். இவனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி சிமிலரா ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஒரே ஒரு வேரியன்ட் ரெண்டு பேருக்கும் என்ன வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, லீவாய் வந்து எப்பவுமே ஒரு சீரியஸ் ஃபேஸ் கட்லயே இருப்பான். இவன் வந்து ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஃபன் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு டிஃபரன்ஸை மட்டும் நான் ஆத்தர் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் இது 100% வந்து அட்டாக் ஆன் த டைட்டன்ல இருக்கக்கூடிய லீவாயை இன்ஸ்பயர் பண்ண மாதிரி தான் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் திங்கே வந்து பாத்தீங்கன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா கைஜோவோட ஃபார்மேஷன் நீங்க அட்டாக் ஆன் த டைட்டன்ல பாக்குறப்போ, நம்ம எரன் இருக்கட்டுமே, எரனேகர் வந்து டைட்டனா மாறணும்னா அவனோட ஃபேஸ்ல இருந்து ஒரு ஸ்கின் கனெக்ட் ஆயிருக்கும், உடம்பு எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கும் அந்த டைட்டனோட, அது கழுத்துல லைக் நெக் பகுதியில. அதே மாதிரி 12th எபிசோட்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து காஃப்கா வந்து ஒரு கண்ட்ரோல்ல இல்ல அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிட்டு கைஜோவா மாறி இருப்பான். அப்ப பாத்தீங்கன்னா ஹாஃப் ஆஃப் ஹிஸ் பாடி வந்து பாத்தீங்கன்னா கனெக்டட் டு கைஜோ. அது அப்படியே சிமிலரா இருக்குங்க. அந்த பேக்ரவுண்டும் சரி, எல்லாமே சரி, கலரை மட்டும் மாத்திருப்பானுங்க, ஆனா ஒரே மாதிரி இருக்கும். ரெண்டுமே பக்கத்துக்கு ஒரே மாதிரி இருக்கும். என்னடா என்ன நடக்குது? ஆனா ஹீஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், ஆனா அதுல கண்ட்ரோல்ல இருப்பான். அந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது தான் கண்ட்ரோல்ல இருப்பான். ஸோ அந்த ஒரு சிமிலாரிட்டிஸ் அப்படியே இருக்கு இதுல. ஸோ இன்ஸ்பயர் பண்ணி தான் பண்ணியிருக்கானுங்க, சரியா? ஸோ இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து பாக்குறப்போ எனக்கு என்னன்னா, ஒன் பஞ்ச் மேன் நீங்க பாத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிமிலாரிட்டிஸ் தெரியும். என்னென்ன சொன்னா, ஒன் பஞ்ச் மேன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெனோஸ் இருப்பான். ஜெனோஸ் வந்து சைட்டாமா வந்து எப்படி கூப்பிடுவான்னா மாஸ்டர் மாஸ்டர்னு கூப்பிட்டு இருப்பான். ஏன்னா சொன்னா சைட்டாமாவுக்கு வந்து அவன் ஒரு டிசேபிள் மாதிரி இருந்து அவர் கூடயே எல்லாமே பண்ணிட்டு இருப்பான். இதுல பாக்குறப்போ ஈச்சிகாவான்னு ஒருத்தன் வந்து நம்மளோட காஃப்கா கூடயே வந்து பார்த்தா அவன் சார்னு அட்ரஸ் பண்ணிட்டு இருப்பான். அவரு கூடயே தான் இருப்பான், அவருக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பான், அவரோட ரகசியத்தை காப்பாத்திட்டு இருப்பான். சேம் டு அதே சிமிலாரிட்டி. இன்னொரு ஒரு விஷயமும் நான் சொல்றேன் பாருங்க, இது உங்களுக்கு கண்டிப்பா கனெக்ட் ஆகும். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜெனோஸ் எப்பவுமே நினைக்கிறது என்னன்னா, சாய்டாமா உள்ள வந்துட்டா கேம் ஓவர், அவரே முடிச்சிருவாரு, 100% அவர் அடிச்சுட்டு அவர் முடிச்சிருவாரு வேலையை. ஸோ அது வராம இவன் ட்ரை பண்ணுவான். இவனால முடிஞ்சதை ட்ரை பண்ணி அவங்க எல்லாருமே டெஸ்ட்ராய் பண்ண ட்ரை பண்ணுவான், எந்த ஈவலா இருந்தாலும். இங்க நம்ம காஃப்கா வந்து உள்ள வராம ஈச்சிகாவா என்ன பண்ணுவான், நீங்க உள்ள வராதீங்க, நீங்க மாறாதீங்க கைஜோவா, நானே வந்து எப்படியாவது டிஃபீட் பண்ண பாக்குறேன் அப்படின்னு, வராதீங்க சார் வராதீங்க சார் வராதீங்க சார் சொல்லிட்டு இருப்பான். அப்படியே சிமிலாரிட்டிங்க. இந்த சிமிலாரிட்டி பார்த்துட்டு எனக்கு அப்படியே என்னடா நீங்க இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களே அப்படின்னு கொஞ்சம் ஸ்டோரி சேஞ்ச் ஆகுது. பட் ஸ்டில் இட் இஸ் கம்மிங் டு த சேம் வே. அது ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, சொன்ன மாதிரிதான் சாய்டாமா வந்து உள்ள வந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஒரே பஞ்சில் வந்து மொத்த கதையை முடிச்சுக்காரு. அவர்தான் அது பவரே, அதான் சீரியஸ் பஞ்ச் ஒண்ணு முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அதே மாதிரி காஃப்கா இது வரைக்கும் வந்த எல்லா பேட்டிலுமே வந்து பாத்தீங்கன்னா
ஒரு சின்ன குழந்தைய காப்பாற்ற போறதா இருக்கட்டும், சின்ன குழந்தைய அவங்க அம்மா காப்பாற்ற போறதா இருக்கட்டும், இல்ல அவங்க மொத்த டீம் மெம்பரை காப்பாற்ற போறதா இருக்கட்டும், அது எல்லாமே டிஃபீட் பண்ணது ஒரே ஒரு பஞ்சில். மற்றவங்க கிட்ட எல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க, சேம் லைக் தட் சைட்டாமா விளையாடிட்டு இருப்பாரு. நீங்க அது பாத்தீங்கன்னாலே தெரியும், லைக் ஹீரோ வந்து ஓவர் பவரா கட்டானுங்க. அதுதான் இங்க வந்து அல்டிமேட்டா இருக்கு. ஸோ அதனால ஹீரோவுக்கு காட்ட வேண்டிய ஸ்கிரீன் பிளே ரொம்ப கம்மி. சேம் ஈக்குவலன் டு ஒன் பஞ்ச் மேன். ஒன் பஞ்ச் மேன்ல ஹீரோவோட ஸ்கிரீன் பிளே ரொம்ப கம்மியா இருக்கும். மற்ற ஆளுங்களோட லெவல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். என்ன சொன்னா அவர் உள்ள வந்துட்டானா கேம் ஓவர் ஆயிடும். ஸோ அந்த ஒரு சிமிலாரிட்டிஸ் ஐ கேன் ஃபீல் இன் தட் ஆல்சோ. இல்லாம இன்னொரு ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, பேராசைட் நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பேராசைட் நீங்க பாத்துருந்தீங்கன்னா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஏலியன் ஸ்பீஷிஸ். அது வந்து டைரக்டா ஹெட்டுக்கு போய் அது கண்ட்ரோல் எடுத்துக்கும். ஹெட்டுக்கு போகாம வந்து கையிலேயே ஒரு சில பேர் கண்ட்ரோல் ஆகும், ஒரு சில பேருக்கு வாயிலேயே கண்ட்ரோல் ஆகும், ஒரு சில பேருக்கு ஏதோ ஒரு பாடி பார்ட் எடுத்துக்கும். ஸோ அதே மாதிரி அட்டாக் ஆன் த டைட்டனா இருக்கட்டும், நீங்க வந்து ஒருத்தனை கன்சியூம் பண்ணணும், சுசுகி கைசனா இருக்கட்டும், அது வந்து பாத்தீங்கன்னா ஃபிங்கரை கன்சியூம் பண்ணோம்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் பவர்ஃபுல் ஆயிடும். அதே மாதிரி இதுலயும் வந்து ஒரு கைஜோ வந்து ஒரு இன்செக்ட் மாதிரி இருந்து இவருக்குள்ள போயிட்டு இவரு அதை கண்ட்ரோல் எடுத்துக்கிறாரு. ஸோ இட்ஸ் லைக் தட் ஒரு கன்சியூம் பண்ணி தான் அதை பவர் எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஒரு சிமிலாரிட்டிஸ் லைக் இது கைண்ட் ஆஃப் இன்ஸ்பயர் ஆகி தான் பண்ணியிருக்காங்க இதையும், ரைட்? ஸோ என்னடா ஹரி, நீ வந்து வெறும் அதோட காப்பி பேஸ்ட்டை மட்டும் சொல்லிட்ட, அதுல எவ்வளவு பிளஸ் இருக்குன்னு தெரியுமா? ஏன்னா கன்சி ரோல்ல பண்ணிருக்கானுங்க, அவங்களே எடுத்து ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க, நிறைய பேர் இதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க, ரொம்ப அடிக்டடா பார்த்துட்டு இருக்காங்க. நீ வந்து இப்படி சொல்றியே, இன்னும் ஸ்பாய்லர்ட்டுன்னு சொல்லிட்டு அவன் ஸ்டோரி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கானுங்க ஒரு ஜார்டன்ல அப்படின்னு சொன்னா பிளஸ் பாயிண்ட்ஸும் இருக்குங்க. இல்லாம அது சொல்லாம எப்படி? ஏன்னா எனக்கும் அது பிடிக்கும் அந்த அனிமி, நானும் பார்த்துட்டேன். ஸோ அதனால அதோட பிளஸ் பாயிண்ட்னு ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. மெஜாரிட்டி ஆஃப் த அனிமீஸ்ல வந்து நடக்கக்கூடிய விஷயம் வந்து எல்லாமே யங்ஸ்டர்ஸ், சின்ன பசங்க பயங்கரமா என்ன சொல்றது டெவலப் ஆகி நிறைய ஸ்கில்ல கத்துக்கிட்டு பெரிய ஆள் ஆயிடுவாங்க. நீங்க எந்த அனிமி வேணா எடுங்க, 90% 95% ஆஃப் த அனிமீஸ் வந்து எல்லாமே சின்ன பசங்க தான். அவங்களே வந்து எல்லா விஷயத்தையும் கத்துப்பாங்க, பயங்கரமா ஒரு மெச்சூரிட்டி லெவல் போயிடுவாங்க. மற்றவங்க எல்லாருமே அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி போயிட்டு இருப்பாங்க. ஆனா இதுல வந்து அப்படியே வேற, ஒரு 32 வயசு ஆளு எல்லா யங்ஸ்டரோட காம்படேட்டிவா இருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அதாவது ஒரு ட்ரைனிங் கிரவுண்ட்ல போயிட்டு நீ ஓடுன்னு சொன்னா வாய்ப்பே கிடையாது. ஒரு ரியாலிட்டியான ஒரு அனிமியா இருக்கு எனக்கு. ஆக்சுவலி இந்த ஸ்டோரி லைன் வந்து அதுதான் கம்ப்ளீட்டா வேற மாதிரி. ஆனா ஒரு 32 இயர்ஸ் வந்து போயிட்டு ஒரு யங்ஸ்டர் கூட போய் நீ போட்டி போடணும்டா, நீ அவங்களோட சேர்ந்து போட்டி போட்டு நீ அந்த ட்ரைனிங் ஷெட்யூல் நீ ஜெயிச்சு நீ வந்து ஒரு ஆஃபீஸரா ஆகலாம் அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதுல ஐ ஃபீல் தட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மோட்டிவேஷனல் அனிமி. கண்டிப்பா அது 100%. நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே வந்து எனக்கு ரொம்ப அப்செட் ஆனது என்ன விஷயம்னா, நம்மளுடைய ஹீரோ வந்து எப்பவுமே அட்லீஸ்ட் ஒரு வீக்கான ஆளா காட்டிட்டா கூட பரவாயில்ல, ஆனா ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே வந்து அவன் வந்து கக்கால விட்டானுங்க. அதுதான், அதாவது கைஜோ செத்துருச்சு, செத்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்ல வரக்கூடிய கக்காவெல்லாம் அல்றதுக்கு இவனை அனுப்பிச்சு விட்டானுங்க. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பட் ஸ்டில் இது வந்து கம்ப்ளீட்டா வேற, ஹீரோவை டெஸ்ட்ராய் பண்றதுக்கான ஒரு டாபிக் ஃபர்ஸ்ட்லயே. எனக்கே புரிஞ்சு இவன்லாம் எப்படா ஹீரோ ஆக போறான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே. ஓகே சரி, மேபி இருக்கும் ஏதாவது ஸ்டோரி லைன் அப்படின்னா. செகண்ட் தேர்ட் எபிசோட்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்சஸ் வந்துருச்சு. அதனால இட்ஸ் லைக் தட். ஓகே, ஏன்னா எனக்கு இதே விஷயம் தான் வந்து ஒன் பஞ்ச் மேன் பாக்குறப்பையும், நீ எல்லாம் ஒரு ஹீரோவா, மொட்டை தலைய மாதிரி இருந்துட்டு இருக்கிய, நீ எல்லாம் ஒரு ஹீரோவாடா, போயிட்டு உட்காந்து மளிகை சாமான் வாங்கிட்டு இருக்கிற, இதை காயின் அள்ளின்னு இருக்கிற, நீ எல்லாம் ஒரு ஹீரோவா இருக்க முடியுமா? அந்த ஒரு டவுட் வந்து எனக்கு சேம் இதுலயும் வந்துச்சு. ஸோ அந்த ஒரு விஷயம் தான். மற்ற எல்லா அனிமிலையும் வந்து எப்படின்னா, நம்ம ஹீரோவை பார்த்து எல்லாருமே இன்ஸ்பயர் ஆயிடுவாங்க. இப்போ எல்லாருமே இன்ஸ்பயர் ஆயிட்டு ஹீரோவை பார்த்துட்டு ஓகே அவர் மாதிரி கஷ்டப்படணும்டா, நானும் அவரை மாதிரி ஆகணும்டா, அவன் எப்படி யோசிப்பான் அப்படின்ற அளவுக்கு எல்லாம் பேசிட்டு இருப்பானுங்க, என்னமோ பெரிய ஆள் மாதிரி காட்டி விட்டுருவானுங்க. இதுல அந்த மாதிரி இல்ல, மத்தவங்களை பார்த்துதான் நம்ம ஹீரோ இன்ஸ்பயர் ஆகிறாரு. லைக் அவங்கள மாதிரி ஆகணும், அவங்கள மாதிரி நான் கொண்டு வரணும். இது வந்து ரியாலிட்டி, ஆக்சுவலி இதான் ரியாலிட்டி. ஏன்னா நம்ம எல்லாருமே பார்த்துட்டு ஓகே அவங்கள மாதிரி நம்ம ஏதாவது சேஞ்சஸ் நம்மள பண்ணிக்கணும், அதுதான் ரியாலிட்டியே. ஸோ அவன் எல்லாரையும் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு இருப்பான். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த அனிமில. நாலாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரி லைன், அப்புறம் இன்ட்ரெஸ்டிங் வே ஆஃப் கோயிங். நிறைய அனிமில இருந்து சுட்டுருக்கானுங்க ஒரு சில விஷயத்த, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போகுது. ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிடுச்சு இந்த அனிமியை. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு அனிமியை பார்த்து சிரிக்கிறேன்னா அது இதை பார்த்துதான். ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலி. அது ஒண்ணு. இப்போ நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, சரி இப்போ பிளஸ்ஸையும் நல்லா அள்ளி போட்ட, மைனஸையும் அள்ளி கொட்டிட்ட, ஸோ இப்போ நீ என்ன ரேட்டிங் கொடுக்குற இந்த அனிமிக்கு அப்படின்னு கேட்டா, 5க்கு வந்து 4.5 கண்டிப்பா கொடுப்பேன்.
அந்த 5 ஏன் 0.5 ஏன் குறைச்சேன்னா பிகாஸ் ஆஃப் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். இதை காப்பி பேஸ்ட் பண்ண அது மட்டும் இல்லைன்னா இந்த அளவுக்கு ஓடாது, அது ஒரு விஷயம். பட் ஹவவர் இப்போ இதை குறைச்சிருக்கிறதுக்கான காரணமும் அதுதான். ஸோ இந்த அனிமையை பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா 100% போய் பாருங்க. ஏன்னா இன்ஸ்பிரேஷன்றது எல்லா விஷயத்தையும் பார்த்து நடக்கும். இப்போ நான் ஒரு அனிமையை பத்தி பேசுறேன்னா நானே காப்பி பேஸ்ட் தான் பண்ணின்னு இருக்கிறேன், ரைட்? நானா ஓன் கிரியேஷன் எதுவும் கிடையாது. அதே மாதிரி தான் லைக் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கு. ஆனா நம்ம எதிர்பார்க்கறது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டோரி. இது யாருமே இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது, அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எடுத்துட்டு வந்தா இட் பி ஈவன் பெட்டர். அதுதான் என்னோட தாட்டும் கூட. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அனிமியோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். until then bye from your ஹரிகரன் from Anime Soru சேனல்.